வெல்கம் டு மை சேனல். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மூலமாக ஒரு மொபைல் போன் இருந்தாலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமாக பல ரூபாய் ஏம் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாகற்காயை நம்ம சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போல்லாம் எல்லோருமே கசப்பானாலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கசப்பில் தான் பல நன்மைகள் இருக்குதுன்னு யாருக்குமே தெரிவதில்லை நண்பர்களே. அதுபோலத்தான் இந்த பாகற்காயும் கசப்பாக இருக்கிறதுனால யாருமே சாப்பிடுவது இல்லை. உண்மையிலே பார்த்தோம்னா இந்த பாகற்காயில் நம்முடைய நாக்குக்கு மட்டும்தான் கசப்பே தவிர நம் ஆரோக்கியத்திற்கு மிக மிக இனிப்பு நண்பர்களே. இந்த காய் வெறுத்து ஒதுக்க வேண்டிய காயே கிடையாது நண்பர்களே. இதனை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்து வந்தாலே அருஞ்சுவைகளின் ஒன்றான கசப்பு சுவை நம் உடலுக்கு அதிக மருத்துவ நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது நண்பர்களே. பாகற்காய் சாப்பிட்டாலே எந்தெந்த உறுப்புகள் பலனடையும், எந்தெந்த நோய்கள் வராமல் தடுக்கும் போன்ற நமக்கு தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை செஞ்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக அப்லோட் ஆகும் நண்பர்களே. இந்த பாகற்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், லூட்டின் போன்ற புளோரோனைடுகள், இரும்பு சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், மாங்கனீசு, மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் என ஏராளமான சத்துக்கள் இந்த பாகற்காயில் அடங்கியிருக்குது நண்பர்களே. உண்மையில் பாகற்காயில் ப்ரோக்கோலி விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்குது. பீட்டா கரோட்டின் தான் உடலில் வைட்டமின் ஏ ஆகவும் மாற்றப்படும். இது நமது கண் மற்றும் சருமத்திற்கும் மிகவும் ஒரு நல்லது. நீண்ட நாட்களாக பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு வருவோருக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது என பல்வேறு ஆய்வுகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க நண்பர்களே. பாகற்காயில் பார்த்தோம்னா அதிகப்படியான நார்ச்சத்துகள் இருப்பதால் இது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது உணவு நன்கு ஜீரணம் அடைந்து கழிவுகள் எளிதில் வெளியேறும். பாகற்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தடுக்கப்படும். முக்கியமாக இன்றைய காலகட்டங்களில் அனைவரையும் அச்சுறுத்தக்கூடிய சர்க்கரை நோயும் விரட்டும் ஆற்றல் இந்த பாகற்காய்க்கு மிகவும் உண்டு. பாகற்காயை ஜூஸாக செய்து குடித்து வர கல்லீரல் பிரச்சனைகள் தீரும். உதாரணமாக சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவில் நச்சுக்கள் சேர்ந்திருந்தாலே மற்றும் அலர்ஜியானாலே கல்லீரல் வீக்கம் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க பாகற்காய் சிறந்த மருந்தாக செயல்படும். ஒரு வாரம் தொடர்ந்து பாகற்காய் ஜூஸை குடித்து வந்தால் கல்லீரல் உள்ள கழிவுகள் வெளியேறி கல்லீரல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாமல் பாகற்காயில் உள்ள அதிகப்படியான கசப்புத்தன்மையால் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், புழுக்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளை அழித்து வெளியேற்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.